சார் சார் லொகேஷன் வந்தாச்சு சார். குட் ஆஃப்டர்நூன். பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:57. ரொம்ப ரொம்ப லேட் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட 8வது நாள். சேம் சேலஞ்ச். ஒரு நாளைக்கு 4000 ரூபா, 8 லட்சம் கடன் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ட்ரிப்போ வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப் இங்கேருந்து சம்திங் OMR சைடு எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரிப்பை முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வண்டியை கிரவுண்டில் இருந்து எடுத்துடலாம். வெயில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல எந்த அளவுக்கு. சரியான வெயில். ஆனால் சும்மா நார்மலாலாம் இல்லை. கத்திரி முடிகிற நேரத்தில் ஒரு வேலை காட்டிட்டு தான் போகுது. ஒரு காட்டிட்டு தான் கத்திரிக்கு வந்து போகுது. சரியான வெயில். ஸோ மற்றபடி நம்ம ஏகே லைஃப் ஆஃப் ஏகே அப்படின்றது கூட நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த சேலஞ்ச் என்ன ஆச்சுன்னா பண்ணணும். நான் நேற்று லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி தான் வந்து ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. பட் சூன் தட் சேலஞ்சு, அந்த சேலஞ்சு வந்து நாங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி அது கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். இது வானம் நல்லா பளிச்சுன்னு இருக்கா, லைட்டு போட்ட மாதிரி. அந்த அளவுக்கு வந்து வெயில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்து என்ன டாபிக்ன்ட்டு மடன்னு முடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் லேட்டு ஒரு நாள் 4000 முடிச்சோன்னே ஜாலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறுநாள் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு மடன்னு ட்ரிப்பை முடிக்கலாம். திருப்பி நான் வந்து சொல்ல மாதிரியே ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை முடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு, எங்கே என்ன ட்ரிப் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், திருப்பி வரேன். சார் லொக்கேஷன் வந்தாச்சு சார். மண்டபங்களா? முருகன் மண்டபமா? உள்ளே போகணுங்களா சார்? 378 சார். என்ன சார்? ஜிபே பண்ணுறேங்க சார். ஸ்கேன் பண்ணிக்கிறீங்களா? நல்லா அசந்து தூங்கிட்டீங்க. ஆள் வராங்க சார் லொக்கேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே என்கிட்டயே ஆன்சர் இல்லை. எதுக்கு 8 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், என்னென்னலாம் கடன் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஏன் தெரியல. ஏன் 8 லட்ச ரூபா அப்படின்னு வாங்கணும்னு வாங்கலை. சிறுக வாங்கி இதை சரி பண்ண வாங்கி அதை சரி பண்ண ஒன்றா வாங்கி மொத்தமாக இப்போது 8 லட்சமா வந்து உருவெடுத்து நம்ம முன்னாடி வந்து நிற்குது. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. 8 லட்ச ரூபா எனக்கே ஆச்சு. ஒன்று நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைல் அசசரி ஷாப் அப்படின்னு ஓப்பன் பண்ணது. ஸோ அது கொஞ்ச நாள் நல்லா போச்சு. திருப்பியும் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி லாஸில் போயிடுச்சு. கடையும் மூடியாச்சு. ஸோ அதனால் பாதி கடன். அந்த 8 லட்ச ரூபா அதில் தான் மெயின் பங்கு, முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதை தவிர்த்து காரில் ஒரு காருக்கு 2 கார் வாங்கி, காரு நான் குத்த சொல்லவே மாட்டேன், டிரைவர் இருந்தால் நல்லா ஓட்டி இது பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களால வந்து ஒருத்தரை நம்பி ஒருத்தரை சார்ந்து எப்போவுமே வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு அப்படியே நடந்து போச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட்ஸில் வாங்கின காரு நான் பண்ண இன்னொரு தப்பு. ஸோ அதனாலையும் நான் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ அதனால் இந்த ஏஜுக்கு நான் ஏதாவது சேர்த்து வச்சுருக்கணும், என்னோடய சேவிங்ஸில் இருக்கணும். பட் கஜானா வந்து காலியாக இருக்குன்ற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட உடம்பு ஆள் அடியால் எல்லாமே மாறி போச்சு. ஸோ எல்லாத்தையும் மாற்றணும். இந்த 1 வருஷம் டைமு, இந்த 1 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி அப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ. ஸோ
ஸோ வண்டி ஓட்டுற இது என்னோட தொழில் இல்லை. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது என்னால் அந்த ஒர்க்கிங் அந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் என் வேலையிலேருந்து வெளியே வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வருஷத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேருவேன், ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதை தவிர்த்து கவர்மெண்ட் வேலையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக கிடைக்கும். அது வந்து 2 வருஷம் டார்கெட்டு. ஸோ 2 வருஷம் இல்லை, அந்த 3 வருஷம் அதுக்குள்ளே தீவிரமாக ட்ரை பண்ணி அந்த போஸ்டிங்கை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். என்ன போஸ்டிங்னா அதை அப்ளை பண்ணும் போது சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான், அதை அப்ளை பண்ணும் போது சொல்கிறேன். பட் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த போஸ்டிங் வாங்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து பேசுவேன். ஃபஸ்ட்டுலாம் 6 மணிக்கு இருட்டு போயிடும். மணி 6:30 மணி, 2 நாள் முன்னாடி 7 மணி பார்த்தா 6:50 இந்த ஒரு கிளைமேட்டில் இருக்குது. என்னதான் நடக்குது? எப்போ திடீர்னு சீக்கிரம் இட்டுது, திடீர்னு வந்து ஃபஸ்ட்டுனா தெரியும், ஓகே 6 மணினா இருட்டி போயிடும் சாயந்தரம் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து 7 மணி ஆகுது இருட்டுறதுக்கு. எல்லாமே தலைக்கீழ, எல்லாமே மாறி போச்சு. அது இதுன்னு இல்லை, எல்லாமே மாறி போய் தான் இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனையை பற்றி பேசலாம். நம்ம பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு. ஸோ எனக்கு ஒரு ஃபீல் ஆயில் லீக் ஆகிற மாதிரி, நம்ம இன்ஜின் மேலே ஏர் ஃபில்ட்ரு கீழே இருந்து ஆயில் ஏதோ லீக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துடுச்சு. ஸோ ஆயில் லெவலும் லைட்டாக கம்மியான மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் ஆயில் லெவலை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு மெக்கானிக்கிட்ட காட்டிட்டு, ஸோ ஆயில் சீல் எதுவும் சரி இல்லை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ட்ரிப்பை ஓட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கஸ்டமர் பிளேஸுக்கு கிட்டக்க வந்தாச்சு. 1030 ரூபா இது வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு எவ்வளோ ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா 300 சில்லற, அதாவது 350 ரூபா சம்திங். நான் சரியாக கவனிக்கல ட்ரிப் எடுக்கும் போது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான ட்ரிப் தான் இது. இங்கேருந்து நங்கநல்லூர்லேருந்து ஓல்டு பல்லாவரம் ட்ராப் நோக்கி போயிட்டுருக்கோம். கஸ்டமரை போய் பிக் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மணி 6 மணி ஆகுது. நான் முடிக்கும் போது எப்படியும் 7 கிட்ட ஆகிடும். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் எடுப்பேன். அப்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பிரச்சனைகள், ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குல்ல, வீடியோ ஆரம்பித்தோன்னே மாறும் எல்லாமே மாறும். ஸோ டீ பிரேக் எடுக்கும் போது திருப்பி வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறேன். ஸோ மணி கரெக்டாக 9:27. 9 மணிக்கே வந்து 2600 ரூபா வந்து முடிச்சிட்டேன். ஸோ அப்போ ஏன் 9:27னா அந்த 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். உடம்பு வலி அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வண்டிக்கு டீசல் போடணும், அந்த வேலைகள் ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படின்ற ஒரு 1/2 hour வந்து போயிடுச்சு. ஸோ 4000 ரூபாய் இன்னைக்கான சேலஞ்சில் இன்னைக்கு 8வது நாள் சேலஞ்சில் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 2600 ரூபா வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஓட்டியிருக்கோம், இதில் ராபிடோவில் மட்டும். ஸோ இன்னும் பெண்டிங் 1400 ரூபா. டைம் வந்து 12 o'clock வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 12 மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த 4000 ரூபாவை வந்து முடிச்சிடலாம். நேற்று மாதிரி இன்றைக்கும் வந்து முடிச்சிடலாம். ஸோ வேறு என்னன்னா சொன்ன மாதிரி இன்ஜின் பாக்ஸில் லீக் வந்து இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி இன்ஜின் பாக்ஸில் அந்த ஏர் ஃபில்ட்ரு கீழே வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து ஆயில் வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ஆயில் பேக்கிங் அந்த இது பேக்கிங் வைப்பாங்க. ஸோ அது வந்து சரியாக உட்காரலையா என்னன்னு தெரில. ஸோ எது இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாது. காலையில் வண்டி எடுக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு ஆயில் லெவல் செக் பண்ணி ஆயில் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா ஓகேவா இருக்குது அப்படின்னா ஓகே வண்டி எடுக்கலாம். இல்லைனா கையோடு வந்து அந்த ஆயில் லீக்கேஜை வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி வாட்டர் பம்ப் சவுண்ட் லைட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை தவிர்த்து நிறையா இருக்குது, கிளச்சு அது இதுன்னு இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்துக்கிறது வந்து இந்த ஆயில் லீக்கேஜ். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாளைக்கு செகண்ட் ஒப்பீனியன் மெக்கானிக் கிட்ட கேட்டு. ஸோ அதை பண்ணிட்டோன்னா
ஆஸ் யூஷுவல் என்ன சஸ்பென்ஷன் அது இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஆயில் இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். சொன்ன மாதிரி எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 2600 வந்து இன்னைக்கான அமௌண்ட் ஓட்டியிருக்கேன். இன்னும் 2.5 மணி நேரம் வந்து டைம் இருக்குது 4 ரூபா முடிக்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம 4 ரூபா அமௌண்ட்டை வந்து முடிச்சிடலாம். டிராஃபிக் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ரம்ஜான். ஸோ ரம்ஜான் தொடர்ந்து காலையிலேருந்து கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் எப்பயும் போல் சென்னையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஈவினிங் இருக்குது. சொல்கிறதுக்கு டிராஃபிக் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எப்போவுமே எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து டிராஃபிக் வந்து இன்றைக்கும் இருக்குது. இந்த ரோடு அப்படி இருக்கா இல்லை நம்மளுக்கு அப்படி தெரியுதா என்ன ஒன்றும் புரியல. ரோடு கடக்குந்து ரோடு அப்படி இருக்கா இல்லை நம்ம வண்டி சஸ்பென்ஷன் போனதுனால அப்படி இருக்குது ஒன்றும் புரியல. சஸ்பென்ஷன் மாற்றினா தான் நம்மளுக்கு ஓட்டி பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் சஸ்பென்ஷனை வாங்கினது மாற்றலை. இப்போ ரொம்ப அதை தூக்கி போடுற மாதிரி இருக்குது. மேபி சஸ்பென்ஷன் ஃபால்ட்டா இல்லை நம்ம போகிற ரோடுங்க அப்படி இருக்கா என்ன புரியல. மாற்றினவொன்னே தான் அது ஆனால் தெரியும். ஸோ இன்னைக்கு என்ன படம் என் வண்டியில் போட்டிருக்கேன்னா காரா, அதாவது தனுஷ் அவங்க நடித்த படம் வந்து காரா. இன்னைக்கு தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். எடி பிரதர் ப்ளே பண்ணிகிட்டே ஓட்டுவீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ப்ளே பண்ணுவேன், கேட்பேன். எப்பயாச்சும் சிக்னல் நிற்கும் போது வண்டியை பார்ப்பேன், படத்தை பார்ப்பேன், சாரி. ஸோ இது மாதிரி தான் ஏதாவது ஒரு டைவேஷன் வேணும்ல, அதனால் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பிக்கப் இங்கன்னா கோயம்பேடு க்ரௌன் பிளாசா, பேருக்கு ஏற்ற மாதிரியே அப்பார்ட்மெண்ட் அது மாதிரி இருக்கும். க்ரௌன் பிளாசானா அந்த ஒரு லெவல் மேலேன்ற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்கும். நான் காட்டுறேன், உள்ள என்ட்ரன்ஸே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கேருந்து இப்போது வேண்டிய இடம் ராயபுரம் வந்து போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரில. எப்படி இருந்தாலும் இந்த டிராஃபிக்கில் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வந்து எடுத்துரும். ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம், கிட்டக்க வந்துட்டோம். மற்றபடி ஏசி மாற்றிட்டோம். பேசாமல் வண்டியை நான் அதுதான் தப்பு வேலை பண்ணிட்டேன். ஏன்னா வண்டி புது வண்டி எல்லாத்தையும் நான் மாற்றினேன். ஏதோ புதுசாக ஒரு வண்டிக்கு என்ன தேவை எல்லாம் வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினுறேன். சரி ஒன்றுமே பண்ண முடியல, தலை தூக்க முடியல. அது மாதிரி க்ரௌன் பிளாசா என்ட்ரன்ஸ் பாருங்க, இதுதான் பாஷ்யம் க்ரௌன் பிளாசா அப்பார்ட்மெண்ட்டா. ஸோ வந்துட்டோம், பிக்கப் முடிச்சுட்டு பேசலாம். ஸோ மணி பற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:14 ஆகுது, 11:15 வந்து ஆகுது. எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 3593 டிப்ஸு ஒரு 100. ஸோ மொத்தமாக 3693. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஓட்டியிருக்க அமௌண்ட்டு. ஸோ டீசல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டீசல் மட்டுமே ஒரு 1200 வந்து டீசல் போட்டிருக்கு இது வரைக்கும். ரோட்டில் வண்டியை விட்டு போனால் என்ன டீசல் இது வரைக்கும் வந்து 1100 வந்து போட்டிருக்கு. ஸோ இது தவிர்த்து இன்னைக்கு வேற என்ன சம்பவம்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு சம்பவங்கள் எதுவுமே இல்லை, நல்லபடியாக போச்சு. சின்ன வர வழியில் சின்ன ஒரு பிரச்சனை, வாக்குவாதம், அது மட்டும்தான் இன்னைக்கு. அசம்பாவிதம் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ரோட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மட்டும்தான் இன்னைக்கு கையில் எவ்வளோ நின்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1200 டீசலு. ஸோ இன்னொன்று 590 ராபிடோ ரீசார்ஜ். ஸோ ராபிடோ ரீசார்ஜும் வந்து இன்னைக்கு காலி. ஸோ இன்னைக்கு ராபிடோ ரீசார்ஜும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் 590. ஸோ டோட்டலாக 1200 ஒரு 590 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1890 வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம்.
ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200 டீசலு, 590 வந்து ராபிடோ ரீசார்ஜ். ஸோ மொத்தமாக 1790, 1800 வந்து அதில் போச்சு. 1800 வந்து அதில் போயாச்சு. தவிர்த்து இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ நின்று இருக்குன்னா 1200 டீசல் போயிடுச்சு, ஒரு 590 போயிடுச்சு. ஸோ 1800 ஓட்டுருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 3700. அப்போது 1800 3700 போயிடுச்சுன்னா 3700 1800 போயிடுச்சுன்னா அது ஒரு 1000னா 2700 1900 தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. ஏன்னா ராபிடோ ரீசார்ஜ் 590 அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இன்னைக்கு நெட் ஏர்னிங் வந்து 1900. ஸோ அந்த ஆயில் லீக்கேஜ் வேறு நாளைக்கு வந்து பார்க்கணும். ஸோ நான் இப்போ போய் தூங்கினா தான் காலைல நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, மணி 11:47. ஸோ நான் போய் தூங்குறேன். திருப்பியும் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ குட் நைட்.